பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க எப்பாவது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இப்பவே சோர்வதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களோ? சோர்வுல சில வகை உண்டு. ஒன்று சரீரத்துல உண்டாகிற சோர்வு. ஒருத்தர் சரீரத்துல ரொம்ப சோர்வு வந்து அடிக்கடி அப்படியே சோர்வு வந்துட்டா நடக்க முடியாது, பேச முடியாது, அப்படியே மெதுவா நடக்கிறது, அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துறது, வேலை செய்ய முடியறது இல்லை. டாக்டர்கிட்ட போனா இது மாதிரி சோர்வா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க செக் பண்ணிட்டு, உங்களுடைய சரீரத்துல பலன் இல்லை, ரத்தம் இல்லை, கொஞ்சம் ரத்தம் ஏற்றணும், அல்லது ரத்தம் சொன்ன பலன் உண்டாகிற சத்தான ஆகாரம் சாப்பிடணும், கொஞ்சம் காலையில வாக்கிங் போங்க, சரீரத்தை சோர்வெல்லாம் வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் உங்களுக்கு நல்ல தேவை, காலையில் எழும்பி நல்ல மரங்கள் உள்ள இடத்துல நடங்க, அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற சோர்வெல்லாம் நீங்கி புது பலன் வந்துடும் சொல்லுவாங்க. அதே மாதிரி செஞ்ச உடனே சரீரம் பலன் அடைஞ்சிரும். அது சரீரத்தில் உண்டாகிற சோர்வை மாற்றுவது. நீங்க கூட இது மாதிரி சரீரத்தில் சோர்வு அடைஞ்சிட்டா சத்தான ஆகாரம் சாப்பிட்டு கொஞ்சம் உங்களை பலப்படுத்தி கொள்றீங்கல்ல. மனதில் சோர்வு வந்தா என்ன செய்யறது? மனசோர்வு இதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம். சரீரம் ஆரோக்கியமா இருக்கு, பலனா தான் இருக்குது, மனதுல சோர்வு வந்துடுது. அந்த சோர்வு வந்துட்டா ஜெபிக்க முடியறதில்லை, துதிக்க முடியறதில்லை, ஊழியத்தை மகிழ்ச்சியோடு செய்ய முடியறதில்லை, நம்முடைய பொறுப்புகளை கூட உற்சாகமாய் கவனிக்க முடிவதில்லை. அது மனசோர்வு. இந்த மனசோர்வு வந்துட்டா சில சமயம் பார்க்குறவங்க எல்லாரும் கோபமா வரும். பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் கோபம் வருது, அவங்களுக்கு மனைவி ஒன்று சொன்னா உடனே கோபம் வரும், கணவன் பேசினா உங்களுக்கு தான் அப்படின்னு எரிச்சல கோபம் வரும். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளைகளுக்கும் அப்படியே ஒரு கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்க அப்படி நடந்துக்கிறீங்களா, பிஹேவ் பண்றீங்களா? மனதில் சோர்வு வந்துட்டுன்னு அர்த்தம். இந்த சோர்வை மாத்துறதுக்கு என்ன பண்றது? இன்றைக்கு கூட சோர்வா தாங்க இருக்கிறேன், யாரை பார்த்தாலும் எனக்கு கோபமா வருது, எரிச்சலா வருது. சரி, வேலைக்கு போக வேண்டியது இருக்குது, வேலைக்கு கவனிக்க வேண்டியது இருக்குன்னு சோர்ந்து போன நிலைமையில ஏதோ செய்யணுமேன்னு நான் போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா, சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அதாவது சரீரத்துல சோர்வு வந்தா அதுக்குன்னு ஆகாரத்தை சாப்பிட்டு பலப்படுத்தி கொள்ளலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு, மனதில ஒரு சோர்வு அந்த வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு பலன் தேவை. அது யார் சரி பண்ண முடியும்? அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து அந்த டாக்டர். அவர் மன சோர்வை மாற்றி நம்மை பலப்படுத்துகிறவர், சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு குழந்தை இல்லை, 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அதனால அவருக்கு ஒரு மன சோர்வு. ஆண்டவர் அவரை அழைச்சி, நான் உனக்கு குழந்தை தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போயிட்டார். இப்ப அவர் எதிர்பார்ப்பு, ஆண்டவர் இந்த வருஷம் நான் குழந்தை தந்துருவாரு அப்படின்னு. ஒரு வருஷம் கடந்தது, ஒண்ணு நடக்கல. அடுத்த வருஷம் கடந்தது, நடக்கல. அடுத்த வருஷம் கடந்த இந்த வருஷமாவது குழந்தை பிறந்துரும், ஆண்டவர் தந்துருவாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா. 5 வருஷம் ஆகி போச்சு, ஒன்றும் நடக்கல. இப்ப நாட்கள் போய்கிட்டே இருக்குதா, வயசு ஆகிட்டே இருக்கு. 75 வயசுல பேசுறேன், 80 வயசு ஆகி போச்சு, 85 வயசு ஆகி போச்சு. அவ்வளவுதான். அவ்வளவு என்ன ஆண்டவர் சொன்னார், ஒண்ணு செய்யல, நடக்கல. நான் வரை எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, என்ன குழந்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நீ இப்போ ஒரு மனதுல சோர்வு வந்துட்டு ஒரு நாள் ஆண்டவர் அவர் சந்திக்க வந்தார். அவர் ஆபிரகாம் கூடாரத்துல தூங்கிட்டு அந்த சமயத்துல எழுப்பி ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். தேவன், பரலோகத்தின் தேவன் இறங்கி ஒரு மனிதனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். வந்தோடனே அவர் எழும்பிட்டார். ஆபிரகாம் எழுந்து உட்கார்ந்தோடனே, நான் உனக்கு மகா பெரிய பலனு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு அவரை ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. பேசுன உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஆமா எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே, நான் தான் பிள்ளை இல்லாம இருக்கேனே அப்படின்னு பதில் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி பேசினா, இவர் என்ன பதில் சொல்றாரு, ஆமா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன தருவீங்க, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே.
ஒரு மனசோர்வு. ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டாரு. என்ன வாக்குத்தத்தை நிறைவேற தாமதிக்குது, கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேற தாமதிக்கிற. அப்போ ஆவியில் ஒரு சோர்வு வரும். உங்களுக்கு கூட தானே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒண்ணு நடக்கலையே, நான் எதிர்பார்த்து ஜெபித்த சோர்ந்து போயிட்டேன்னு இருக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டார். ஆண்டவர் சோர்ந்து போனாரா? அவர் சோர்ந்து போக மாட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே எழுந்து வெளியே வா, கூட்டத்தை விட்டே வெளியே வா. வெளியே வந்தா சரி வாங்க, தன்னாந்து பாரு. ராத்திரி நேரம் பார்க்குற நட்சத்திரம் எண்ணி சொல்லி எத்தனை நட்சத்திரம் இருக்க ஒன்னால எண்ணு பார்க்கலாம். எண்ணி பார்க்குறாரு. 1 2 3 5 10 20 100 பார்த்தேன். எண்ண முடியாத ஆண்டவரே, அது ரொம்ப இருக்குது. இதே மாதிரி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணல எண்ண முடியுமா உன்னால? அதை எப்படி எண்ண முடியும்? அதே மாதிரி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அவரை உற்சாகப்படுத்த சோர்ந்து போன ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி அதே மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள் உலகம் எல்லாம் சிதறி இருக்கிறாங்க, பல கோடி பேரா பெருகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு அவங்களோட பெருகி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சோர்ந்து போகிறவளை பலப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே மகளே சோர்ந்து போயிட்டியா? நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒன்றும் மாறாது, நான் மறக்கல. ஏற்ற வேலைக்காய் காத்திருக்கிற நிறைவேறும். நீ ஒருவேளை இன்னைக்கு எது நிறைவேறலாம். கர்த்தருடைய வேலை, அதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். சரியான டைம்ல அது நிறைவேறும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். என் வாழ்க்கையில கூட கர்த்தர் வாக்கு கொடுத்து என்னை அழைத்தார். சில சமயத்துல மனசோர்வு பல சமயத்துல வந்திருக்குது. சில ஜபம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்லாம் நான் சோர்ந்து போய் படுத்திருக்கிற சமயம்லாம் உண்டு. அந்த ஆண்டவர் தட்டி எழுப்பி சோர்ந்து போகாத, நீ வா, நான் கூட இருக்கிறேன், நீ பலப்படுத்தி நடத்தி கொண்டு வந்த. உங்களை இன்றைக்கு பலப்படுத்துகிறார். சோர்ந்திருக்கிற மகளே, சோர்ந்திருக்கிற மகனே, உங்களை பலப்படுத்துகிறார். திடன் கொள்ளுங்க, ஆண்டவர் காரியத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, சோர்ந்து போயிருந்த நிலைமையில என்னோடு பேசினீங்க, எங்களோடு பேசினீங்க, இந்த மகளோட இந்த மகனோட பேசினீங்க. ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த உன்னை மகளை பண்ணுங்க, இந்த மகளுக்கும் இந்த மகனுக்கும் கூட ஒரு அற்புதம் செய்த மகளை பண்ணுங்க. அந்த சோர்பெல்லாம் இன்றைக்கோடு இப்பொழுதை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.